todo fim de semana. De semana. De semana. மீன் குழம்பு நிறையா வரும். இல்லைன்னா நம்ம கயிறு வேலை அந்தளவுக்கு நம்மளுக்கு கயிறு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு மீன்கள்லாம் வராது. நம்ம கயிறு எந்தளவுக்கு நம்மள இலைக்கு வாங்குறோமோ அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு மீன் வரும். அதனால தான் நம்ம இவ்வளோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம வேலை பார்க்குறோம். இந்த வேலை மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வேலை இருக்கும். அந்தளவுக்கு தான் நம்ம இந்த தூண்டி தொழிலில் இருக்குது. ஏன்னா நம்மளே இந்த தூண்டி தொழிலுக்கு வந்து 1½ வருஷம் தான் ஆகுது. நம்மளே இந்த தூண்டி தொழிலுக்கு புதுசு தான். எங்கிட்டு எடுத்தாலுமே கரை வந்தாலும் சரி, கடலுக்கு போனாலும் சரி, கரையை வரும்போதும் சரி, போகும்போதும் சரி, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையே வெறுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வேலை இருக்கும். இருந்தாலும் நம்ம வீட்டு தேவைகளுக்காண்டி, நம்ம குடும்ப தேவைகளுக்காண்டியும் நம்மளுக்கு காசு முக்கியம் அல்லவா? அதுக்காண்டி நம்ம இந்த ஓடி தான் ஆகணும். நம்மளுக்கு இந்த கடல் தொழில விட்டா வேற தொழிலும் தெரியாது. வேற வழி கிடையாது. நம்ம போக வேண்டியது இந்த கடலை நம்பி தான் போகிற மாரி இருக்கும். எல்லாருக்குமே வேலை இருக்கு. வேலை இல்ல அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. யாருமே சும்மாவும் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே வேலை இருக்குங்க. அந்த வேலைகள பார்த்து நம்ம சரி பண்ணி வச்சா தான் நம்ம மீன்களையும் பிடிக்க முடியும். பார்த்தீங்களா? இந்த கேன் நிறையா தூண்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்படி ரெடி பண்ணி வச்சிருந்தாலும், நம்ம இன்னும் தூண்டில் ரெடி பண்ணி வைக்கணும். இந்த தூண்டில ரெடி பண்ணி நம்ம என்ன மீன் பிடிச்சோம்னு சொல்லி அடுத்த வீடியோல நீங்க பார்ப்பீங்க. நம்ம கஷ்டப்படுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா பலன் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு பார்க்குற ஒவ்வொரு வேலைக்குமே நம்மளுக்கு பலன் இல்லாமலாம் இருக்காது. பலன் கண்டிப்பா இருக்கும். அத நீங்க பார்ப்பீங்க. பார்த்தீங்களா? பகல்லையும் பார்த்து, நைட்டும் பார்க்கணும். நைட்டும் நம்ம வேலைகள் பார்த்தா தான் அந்த தூண்டில் திரும்பவும் நம்ம கடலுக்குள்ள இழக்க முடியும். நம்ம போடுற வீடியோ பிடிக்கலைன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அந்த பெல்லையும் டிகிரி டிகிரின்னு அடிக்கிற அந்த பெல்லையும் அமுக்கி விட்டுட்டு போங்க.